நம்ம தான் தமிழ்நாட்டுக்கே, ஏன்னா சென்னையில இவங்களோட ராஜ்யம் வந்து பலிக்கல. நிறைய விஷயங்களை இவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டிலாவது நம்ம கொடியை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முதல் அடி எடுத்து வச்சாங்க. இவங்க எடுத்து வச்ச முதல் அடியே சோனின்னு சொல்லக்கூடியவங்க உடைச்சிட்டாங்க. அந்த இதுவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க சென்னைக்காரங்க வந்து இந்த கோயம்புத்தூர் சோனின்னு சொல்லக்கூடியவங்களை மட்டுமே தான் டார்கெட்டா வச்சு அவங்கள மட்டுமே தான் இவங்க வந்து தாக்குறாங்க. அவங்கள தரப்புலயே நிறைய கொலை மிரட்டல் அந்த குரூப்லயே நிறைய வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த விதம் சென்னை எனக்கு எவ்வளோலாம் கொடுத்தாங்கம்மா. ஆட்டோல வந்து இடிச்சாங்க, ரவுடி பசங்களை விட்டு அமிச்சாங்க. இந்த சேனலுக்கே எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க. ரவுடி பசங்க வந்தாங்க, அட்வொகேட்டுங்க வந்தாங்க, இங்க இருக்கிறவங்களே எவ்வளவு பேர் மிரட்டினாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும். காவல்துறை வந்து இதுல தலையிட்டு இந்த ரெண்டு டீமோட பிரச்சனையை வந்து முடிக்காவிட்டால் இது மிக பெருசா இது அப்படியே விட்டா கொலை பண்ற அளவுக்கு கூட இது போகும். நான் காவல்துறை கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிக்கின்னு பேசின விஷயம். எந்த காவல்துறை உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? அடுத்த இன்டர்வியூல நீங்க வந்து அந்த உறுதி பண்ணுங்க. நீ பேசுல கொஞ்சம் விஷயங்கள் பொய், கொஞ்சம் விஷயங்கள் தவறே கூட. நீயா ஒரு கற்பனையில எக்ஸ்ட்ரா நிறைய யோசிச்சு நீ குரூப்ல இப்படி போடுற. மெயின் திங் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சில விஷயம் நான் பேசுனா காவல்துறை நாடிட்டு அதுக்கப்புறமா தான் பேசுவேன். என்னோட மொபைல் ஸ்கேன்ல இருக்கு. யாரும் கால் செய்து, ஏன்னா ஆல்ரெடி 4-5 கால் வந்துச்சு, கால் செய்து தவறாக பேசிக்காதீங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் அந்த ஒரு பிரச்சனைகள் வரும். என்னோட மொபைல் ஸ்கேனில் இருக்குது காவல்துறையினரால். இந்த வாய்ஸை கேட்டுட்டு சென்னையில ஒரு மாடல் அழகியா இருந்தவங்க இப்போ ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னன்னு, உனக்கு நான் சப்போர்ட்டுக்கிறேன், ஏன் கூடிய கேட்டது போதாத. இவங்க பெங்களூர்காரங்க, இவங்களை தூக்கின்னு வந்து சென்னையில மாலக்கா உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நல்லா பாருங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேர் போட்டுருப்பாங்க. அவங்க இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இதுதான் அவங்களோட வேலை. அதையும் மீறி அந்த முன்னிஜி வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா இந்த அடுத்த சென்னை வாசிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த கை போகும் ஒருத்தருக்குமே. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். திருநங்கை போராளி, வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்றாங்க, இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அங்க கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு அந்த ஃபங்க்ஷன்ல உபசரிப்பு பண்ண அந்த தலைவி மேல தப்பு இருக்குன்னு சொல்லலாம் மேம். அதாவது தலைவி மேல தவறு இருக்கு, நாங்க அது இல்லைன்னு சொல்லலம்மா. பட் வந்து அவங்க எல்லாருமே வேணும்னு நினைச்சது தப்பா? அது தப்பா? ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் வரணும், எல்லாரும் வேணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. அதுல வந்து இப்போ ஏமா 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு புள்ள மேல பாசம் அதிகமா இருக்கும், ஒரு புள்ள மேல பாசம் கம்மியா இருக்கும். அதுக்காக புள்ளையே இல்லை நான் சொல்லிடுவாங்க. ரெண்டுமே என் புள்ள தானம்மா. அதுல கொஞ்சம் பாசம் அதிகமா அந்த புள்ளைக்கு ஊட்டி விட்டாங்க, இன்னொரு பிள்ளைக்கு தட்டுல போட்டு கொடுத்தாங்க. இதுல ஒன்றும் வந்து பெருசா நான் சொல்ல விரும்பல. ஆனா ஊட்டி விட்ட பிள்ளை வந்து நம்ம தான் இங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த சென்னை ஆளுங்க. அது மெயின் ரீசன் நான் சொல்லணும்னா, சென்னையிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் நிறைய பேர் போயிருக்காங்க. சரி, நம்மளை மதிச்சு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. இதை வந்து சென்னையில் இருக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் தமிழ்நாட்டுக்கே, ஏன்னா சென்னையில் இவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, இவங்களோட ராஜ்யம் வந்து பலிக்கலை. நிறைய விஷயங்களை இவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டிலாவது நம்ம கொடியை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முதல் அடி எடுத்து வச்சாங்க. இவங்க எடுத்து வச்ச முதல் அடியே சோனின்னு சொல்லக்கூடியவங்க உடைச்சிட்டாங்க. அந்த இதுவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 41 மாவட்ட தலைவிகளும் அவங்களுக்காகனது இது. சென்னையில் இருக்கிற நீங்க வந்து இங்க எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்கள உடனே வந்து துளுக்கும் போது கிள்ளி போட்டாங்க. இப்ப அதனாலதான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சென்னையிலே பிறந்து வளர்ந்த நீங்களே வந்து இந்த 21 பேரை எதிர்க்கும் பொழுது நிறைய கொலை மிரட்டல்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணீங்க, நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க ஒரு தலைவி வந்து இந்த 21 பேரை எதிர்த்து நிற்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கு மேம்? அதாவதுமா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா பெரியவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? இவங்க சென்னைக்காரங்க வந்து
அந்த கோயம்புத்தூர் சோனின்னு சொல்லக்கூடியவங்களை மட்டுமே தான் டார்கெட்டாக வச்சு அவங்கள மட்டுமே தான் இவங்க வந்து தாக்குறாங்க. அவங்களுக்கு தரப்புலேயே நிறைய கொலை மிரட்டல் அந்த குரூப்லேயே நிறைய வந்துடுச்சு. அதில் சில விஷயங்களை நம்ம காட்ட முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குரூப்பில் வந்து அந்த சோனின்னு சொல்லக்கூடியவங்களை மட்டுமே தான் இந்த சென்னை ஆட்கள் வந்து தாக்குறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் யாருமே வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ இந்த சோனி மட்டும்தான். அவங்களுக்கு எந்த வித சென்னை எனக்கு எவ்வளோலாம் கொடுத்தாங்கம்மா. ஆட்டோவில் வந்து இடித்தாங்க, ரவுடி பசங்களை விட்டு அமிச்சாங்க. ஏன் இந்த சேனலுக்கே எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க. ரவுடி பசங்க வந்தாங்க, அட்வொகேட்டுங்க வந்தாங்க, இங்கே இருக்கிறவங்களே எவ்வளோ பேர் மிரட்டினாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் புரியுதுங்களா? இதை வந்து நம்ம தமிழக காவல்துறை வந்து தலையிட்டு இந்த 2 டீமுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாகவே இந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணணும். நான் இதை தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா? ஆனால் வந்து காவல்துறை ஏன் இன்னும் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்காம இருக்குன்றது தெரியல. திருநங்கைகள்ன்றவங்க ஆல்ரெடி சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போர்ஷனாக இருக்கிறதுனால காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாமா, இல்லை இதே போக்கு நீடிச்சுட்டே இருந்தால் சரியா இருக்குமா மேம்? அதாவதுமா, திருநங்கைகள் வந்து ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைமா. இப்போ அப்படி இல்லையே. திருநங்கைகளோட அராஜகம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அது சென்னையிலையும் சரி மற்ற மாவட்டங்கள்லையும் சரி தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய காவல்துறைகளே கம்முன்னு இருந்தா அப்ப வேற யாருமா தட்டி கேட்பாங்க சொல்லுங்க? நீங்க எதெல்லாம் வந்து பாவம் புண்ணியம் பார்த்து விடுறீங்களோ அதெல்லாம் தான் இன்னைக்கு பெருசா வந்து நிக்குது. சரிங்களா? இப்போ 2 டீமுக்குமே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு முடிவோ அதை கூட ஒரு காவல் அதிகாரிகளை கூப்பிட்டு 2 டீமுமே கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். இன்னும் கூட அது கூட நடக்கலன்னும் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும் இல்லைங்களா? இதற்கு தீர்வு என்னவா இருக்கும்னு உங்களுடைய பார்வைக்கு தெரியுது மேம்? இதற்கு தீர்வு என்னவா இருக்கும்னா, காவல்துறை வந்து இதுல தலையிட்டு இந்த 2 டீமோட பிரச்சனையை வந்து முடிக்காவிட்டால் இது மிக பெருசா சில சேதாரங்கள், உயிர் பலி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு உயிர் பலி வரைக்கும் கண்டிப்பா இது வந்து இது அப்படியே விட்டா கொலை பண்ற அளவுக்கு கூட இது போகும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு கடைசியில இதோட முடிவு எங்க போய் நிக்கனா கொலை பண்ற அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும். சென்னை திருநங்கைகள் சார்பா ஒரு திருநங்கை வந்து பேசியிருக்காங்க ஜெர்சின். அவங்க என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க இதை தெரியுமா மேம்? அதாவதுமா, ஜெர்சியை வந்து என்ன மாதிரியான நெருக்கடிகள் சந்திக்கிறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல. பட் அவங்களே வந்து ஒரு குரூப்ல போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா காட்டிக்கிறாங்க. என்னன்னாக்கா, எனக்கு வந்து யாருமே ஃபோன் பேசும்போது பார்த்து பேசுங்க, என்னோட ஃபோன் வந்து ஸ்கேனிங்ல இருக்கு, நான் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட பேசி நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். அது போல இது நான் காவல்துறை கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிக்கின்னு பேசின விஷயம். எந்த காவல்துறை உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? அடுத்த இன்டர்வியூல நீங்க வந்து அந்த உறுதி பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குழுவில் உள்ள பெரியவங்க எல்லாருக்கும் பாம்படுத்தி, நான் தான் ஜெசி அரோரா. எல்லா மனிதர்களுக்கும் தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் பேசும்போது பல விஷயங்கள் ஆலோசித்து தான் நான் பேசுவேன், அப்படி இல்லைன்னா பேச மாட்டேன். அண்ட் மெயின் திங், ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சில விஷயம் நான் பேசுனா காவல்துறை நாடிட்டு அதுக்கப்புறமா தான் பேசுவேன். என்னோட மொபைல் ஸ்கேனில் இருக்குது. யாரும் கால் செய்து, ஏன்னா ஆல்ரெடி 4-5 கால் வந்துச்சு, கால் செய்து தவறாக பேசிக்காதீங்க. சில விஷயம் தவறாக இது பண்ணாதீங்க. கொலை மிரட்டல் அந்த தோணியில் எதுவும் பேச வேணாம். எல்லா திருநங்கை மக்களும் நம்மளுக்கு வேணும், எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும், அதான் என்னோட கோட்பாடு. ஸோ அதனால் தேவையில்லாமல் அந்த ஒரு பிரச்சனைகள் வரும். என்னோட மொபைல் ஸ்கேனில் இருக்குது காவல்துறையினரால். ஸோ அதனால் யாரும் இந்த மிரட்டல் தோணி, கொலை மிரட்டல் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நன்றி. சரிங்களா? இவங்களோட மொபைல் வந்து ஸ்கேனிங்ல இருக்கா, அதனால என்கிட்ட பேசுறவங்க வந்து கொலை முயற்சி, கொலை பண்ணிடுவேன் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. யாருமா நீ இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நீ ஒன்றையா அப்படி ஒன்றே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையும் சரி சென்னையில் இருக்கிறவங்களையும் சரி 2 பேருமே விரோதியாக நீ ஒன்றையும் பேசல. நீ பேசல கொஞ்சம் விஷயங்கள் பொய், கொஞ்சம் விஷயங்கள் தவறே கூட.
நீ பேசுந்து. பட் வந்து அவங்க இருக்கிற டென்ஷன்ல இப்ப நீ பேசுறதுக்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது. சென்னை டீமுக்கும் சொல்ற, தமிழ்நாட்டு டீமுக்கும் சொல்ற, 2 பேருக்குமே டைம் கிடையாது. நீயா ஒரு கற்பனையில எக்ஸ்ட்ரா நிறைய யோசிச்சு நீ குரூப்ல இப்படி போடுற. இந்த வாய்ஸை கேட்டுட்டு சென்னையில ஒரு மாடல் அழகியா இருந்தவங்க இப்போ ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னன்னு, நீ பேசுறது கரெக்டா பேசிக்கிறமா, தெளிவா பேசியிருக்கிறமா, இன்னும் வந்து எத்தனை சேனல் உன்னை இன்டர்வியூ கூப்பிட்டாலும் அதெல்லாம் நீ பேசுமா, உனக்கு நான் சப்போர்ட்டுக்கிறேன், என் கூடிய கேட்டது போதாத, உனக்கு நான் சப்போர்ட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நடுத்தரில் விட்டு ஓடுனது அது. சாரி அதுன்ற அவங்க இன்னைக்கு இப்ப இவ்வளவு வந்து இந்த 2 டீமோட விஷயத்துல பலிக்கடா கொடுக்க போறாங்க. சரிங்களா? அவங்களும் பேசிட்டோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டோம். இவங்க யார் யாரை பத்தி என்னென்ன என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, எந்தெந்த டைமிங்ல பேசியிருக்கிறாங்க, மொத்த ரெக்கார்டுமே இருக்கு. சரியா? எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி அமையணும்னு வந்து இவங்களோட ரகசியங்களெல்லாம் நான் கூட வெளியே கொண்டு வரணும்னு வெயிட் பண்ணி நிற்கிறேன். இன்னும் எனக்கு அமையல. இது மூலயமா அமைஞ்சாலும் நான் அதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். இப்போ அந்த நாயக்குகளுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த மாலக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவீங்களா மேம்? இவங்களுக்கெல்லாம் தலைவி, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையில? அதுதாம்மா, இப்போ சென்னையோட மாலக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னிஜியை சொல்லுவாங்க. சரிங்களா? பட் இந்த விஷயத்துல வந்து நான் முன்னாமா மேலே எனக்கு ஒரு மதிப்பு. நான் எப்பவுமே முன்னிஜின்னு சொல்வேன். இந்த விஷயத்துக்கு மட்டும் கூட அம்மாவை சேர்த்து சொல்றேன். என்ன காரணம்? முன்னாமான்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தோ அந்த அம்மா வந்து இந்த கலவரத்தை தூண்டி விட்டோ இல்லை இதை பெருசுப்படுத்தவோ அவங்க வந்து பார்க்கல. அவங்களோட பேர் எதுலையுமே வரல. ஆனால் ஒரு விஷயத்துல வந்திருக்கு. நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா இவங்க சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் வந்து எப்படி சொல்லுது, இவங்க வந்து சென்னைக்கு மாலக்கு. சரிங்களா? என்னோட அகராதியில நாயக்கே கிடையாது. மாலக்கு எங்கேருந்து வந்தாங்க? சென்னைக்கு சொல்றேன் நான், கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எதுக்குமே வாயை திறக்கல. இவங்க எதை பத்தியுமே வந்து வாயை திறக்கல. பட் இந்த கலவரத்துக்கு புள்ளியார் சுழி இவங்க தான்ற மாதிரிலாம் கூட வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. தெரியாம நான் ஒருத்தர் மேல போய் சொல்ல நான் விரும்பல. கை மீறி போகும்பொழுது அவங்க வாயை திறந்து ஏதாவது பேசியிருக்கணும். ஏமா என்னமா நீங்க அந்த காலத்துல இருந்து போல வருஷத்துல இருந்து இப்ப வரைக்குமா அவங்க வாய் திறக்காம தானே இருக்காங்க. என்னோட பிரச்சனை இல்லையே. அப்புறம் எப்படி மேம் மதிப்பு கூடுது? மதிப்பு கூடுதுன்னா அதுதான்மா விஷயமே. மதிப்பு கூடுதுன்னா சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாலக்குன்னு ஒருத்தவங்க வேணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் அப்ப சொன்னதை இப்போன்னு சொல்றேன். சென்னையில இருக்கிறவங்க ஆளட்டும். மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து சென்னையில ஆள்றதுக்கு சென்னையில இருக்கிறவங்க எதுக்கு? வேஸ்ட் தானே. சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு பக்கத்து மாவட்டத்துல சண்டை வலிக்கிறதுக்கோ பக்கத்து மாவட்டத்துல போயிட்டு நான் டானுன்னு காட்டுறதுக்கு என்னத்துக்கு? இவங்க பெங்களூர்காரங்க, இவங்களை தூக்கின்னு வந்து சென்னையில மாலக்கா உட்கார வச்சுட்டாங்க. அவங்களை நல்லா பாருங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேர் போட்டிருப்பாங்க. அவங்க இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இதுதான் அவங்களோட வேலை. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா இவங்களை வந்து உட்கார வச்சுட்டு மற்றது எல்லாமே இவங்க தான் பண்ணணும். இவங்க வாயை திறந்துலாம் கூட வந்து எதுவுமே பேச முடியாது. அப்படி பேசுதா இருந்தா என்னோட விஷயத்திலேயே இவங்க பேசியிருக்கலாமே. பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாமே. இப்ப வரைக்குமே முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்னது போயிட்டு இருக்குல்ல, அதுக்கே அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா அதையும் மீறி அந்த முன்னிஜி வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா இந்த அடுத்த சென்னை வாசிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த கை இப்படி போகும் ஒருத்தருக்குமே. அது அவங்களுக்கும் சேர்ந்து தான் போகும். மூக்காண்ட போகும், வாயாண்ட. அவங்க கை இப்படி வரும்போது அவங்க இப்படின்னும் அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வாயை திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க புத்தாட்டம். இப்போ வரைக்கும் அவங்க நினைச்சிருந்தால் இந்த இவ்வளோ பெரிய விஷயம் ஆகாம அவங்க அங்கேயே ஆஃப் பண்ணியிருக்கலாம். அங்கேயே அவங்க எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? அவங்களுக்கு வந்து பதவி இருக்குது, பட் பேசக்கூடிய பவர் இல்லை. அது வந்து பறிக்கப்பட்டாங்க. மீறி அவங்க பேசிட்டாக்கா அவங்களுக்கும் சென்னை வாசிகள் யாருன்றதை காட்டுவாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் அவங்க உணர்ந்துருக்குறாங்க. அதனால அவங்க எதுவுமே வாயை திறக்கல. இதுல நான் அவங்க மேலேயே நான் தவறு சொல்ல மாட்டேன். சரிங்களா? இதுதான். அதாவது இந்த சென்னையோட மாலக்கு சரியில்லை, சென்னையோட சிஸ்டமும் சரியில்லை. ஸோ அதே போல வந்து
தமிழ்நாடு சைட்லயும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கவங்க அனைவருமே நல்லவங்கன்னு நான் சொல்லல. இங்க 21 பேரே வந்து இவ்வளோ இருக்குதுன்னும் போது அங்க 82 பேர்ல எவ்வளவு இருக்கோ நல்லவங்கன்னு நான் அதுலயும் ஒரு சில கெட்டவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சுன்றத மட்டும்தான் நம்ம பேசுறோம். அதுல சோனி மேல தவறு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சின்ன சின்ன ஈகோ, இது வந்து 2 பேருக்குமே வந்து ஈகோ பிரச்சனை தான் இது. நீயா நானான்ற ஒரு ஈகோ, அந்த பிரச்சனை இப்ப இவ்வளோ பெருசா ஆகி இவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்கு. ஆனால் சென்னை வாசிகள் இங்கிருந்து போனவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து அங்க என்ன நடந்திருந்தாலுமே அந்த சத்திரத்தை விட்டு வெளியே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அது இவங்க செய்யல. ஏன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க போறதே எதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அங்க ஒரு வம்ப ஆக்கணுமான்னு தான் போவாங்க. பட் இந்த விஷயத்த சோனி அவங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மாவட்டத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நம்மளால எந்த ஒரு இதுவுமே வேண்டாம்னு அவங்க இருந்து இவங்க பண்ணக்கூடிய அனைத்து அசிங்கங்களையும் அவங்க தாங்கிட்டு அந்த சத்தத்தை விட்டு வெளியே வந்து அந்த அன்னைக்கு வெளியே வந்து இவங்க ஒரு 2-3 மணிக்கு வராங்கன்னா அன்னைக்கு நைட்டு தான் 9 மணிக்கு பேசுறாங்க. அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, எவ்வளவு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்திலேயே இருக்கக்கூடியவங்க, அந்த மாவட்டத்துல எல்லா திருநங்கைகளுமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு போனை போட்டு எல்லாரையுமே வர வச்சு அவங்க வேற மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சென்னை மாலக்கெல்லாம் போயிருக்காங்களே, ஒரு 2 அடி அடிச்சிருந்தாக்கா எவ்வளோ அசிங்கம் இன்னும் சென்னைக்கு, புரியுதுங்களா? அவங்க எல்லாமே யோசிச்சு பொறுமையை கையாண்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் கேளுங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள ஆதங்கம், அவங்க மனசுல அந்த கவலை இருக்கு, ஆதங்கம் யார்கிட்ட சொல்வாங்க? அவங்களுடைய சக திருநங்கைகள் யார்கிட்டயாச்சும் சொல்லுவாங்க. கோவை நம்பிக்கை குரூப்னு ஒன்று இருக்கு. அது அந்த கோயம்புத்தூரோட திருநங்கைகளுக்காக இருக்கக்கூடிய குரூப். அவங்களோட குரூப்ல அவங்களோட பிள்ளைகளை அவங்க அம்மா பொண்ணு பேத்தின்னு உறவுகள்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷன் போனேன், எனக்கு இவ்வளோ அசிங்கமாயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்க கிட்ட அவங்க சொல்றாங்க. அது அவங்க பிள்ளைங்க உடனே என்ன பண்றாங்க, அப்படியே அப்ப நடந்தது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, இவனுங்களை விடக்கூடாது, ஆதலுக்கு சொல்ல பேசதானமா செய்வாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. அது சென்னைக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒட்டு கேட்டு போற மாதிரி நீ ஒட்டு கேட்டு எங்களையா இப்படி பேசு, எதுக்கு பேசுன்ட்டு நீங்களா போய் அந்த குரூப்ல ஆட் ஆகி நீங்களா அந்த குரூப்புக்குள்ள போயிட்டு நீங்களே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்றீங்கன்னா யாரு வலிச்சிருக்கிறாங்க வம்பு? ஏமா என் பிரச்சனையை என் வீட்டுல உட்காந்து பேச எனக்கு உரிமை இல்லையோ? அவங்க பிரச்சனையை அவங்க குரூப்ல அவங்க பேசும்போது நீயே அதுல போய் நுழைஞ்ச அவங்க குரூப்புக்குள்ள இல்ல? அவங்க சென்னையில இருக்கக்கூடிய முந்தைய ஏதோ வச்சிருக்கிறீங்களே என்னமோ குரூப், முக்கிய குழு, தேசிய திருநங்கை கூட்டமைப்பு மையம்னு அந்த மாதிரியான குரூப்புகள்ல வந்து அவங்க பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேல தவறு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குரூப்ல நீங்க சென்னையில இருந்து போய் திரும்பவும் அந்த குரூப்புக்குள்ள நுழைஞ்சிட்டு நீங்களே வந்து வார்த்தைகளை விடும்போது அப்ப என்னமா நடக்கும்? இது யார் மேலமா தப்பு இருக்கு? புரியுதுங்களா? இதுல வேற அவங்க இப்படி அவங்க ஓரின சேர்க்கையாளர், அவங்க இந்த ஆளர், இதெல்லாம் உன்னை யாரு கேட்டாங்க? சென்னையில கொடுத்தா எவ்வளவு ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கீங்க இந்த நாயக்கு குரூப்லயே. நான் சொல்லட்டுமா? நான் சென்னையை அசிங்கப்படுத்த விரும்பல. பேசணும்னா நான் நிறைய விஷயம் பேசணும், வேண்டாம். ஏற்கனவே அவங்க கெட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாங்க, அதுக்கு மேல நான் ரெட்டு மிளகாத்தூளை விரும்பல. போட்டோம், ஆனா இனிமேலாவது திருந்தணும். அடுத்தவங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோமா அங்க நல்ல ஏமா முதலாவது நம்ம சென்னைக்குள்ள இது நடக்கல, அடுத்த மாவட்டத்துல நடக்குது, நம்ம அங்க என்னத்துக்கு போயிருக்கிறோம் அதை மட்டும் பார்த்து வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் இவங்க செய்யல. இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக தான் அங்க பார்த்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் யார் பண்றது? நம்மளோட குரு பெரியவங்க அழைப்பு கொடுத்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூரை சேர்ந்த சோனியே தவறு பண்ணியிருந்தால் கூட நீங்க வாயை மூடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க பவரை காட்டியிருக்கலாம். கரெக்டா நான் சொல்றது. ஆனா அப்படி பண்ணல. இந்த ஃபங்க்ஷன் 2 ஆகட்டும்,
ராதிகாமா பேரு கெடட்டும், ராதிகாமா தட்டு வாங்கின இடத்துல இவ்வளோ அசிங்கம் ஆச்சு அவமானம் ஆச்சுன்னு தமிழ்நாடு ஃபுல்லா பேசட்டும் அப்படின்னு தானே இப்ப நீங்க பண்ணிருக்கிறீங்க. நீங்க பண்ணிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அதுதானம்மா. இல்ல இவங்களதான் அவங்க வந்து விழுந்து உபசரிச்சதா சொல்றீங்க. அவங்களுக்கே ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு எப்படி இவங்க வழிவகுப்பாங்க? அதுதான் சொல்றேன். விழுந்து உபசரிச்சாங்கன்றத வந்து நீங்க அதை நல்ல விதமாலாம் கொண்டுட்டு போயிருக்கணும். கூப்பிட்டவங்க உங்களை நல்லதா பாத்துக்கிட்டாங்க. கெஸ்டா வந்தவங்க எப்படி பேசினா உங்களுக்கு என்ன? ராதிகாமா ஏதாச்சும் தவறா பேசிருந்து அவங்களுக்கு மனசு கஷ்டம் ஏற்பட்டிருந்தா பரவாயில்ல. அவங்க தான் உங்களை நல்லாவே பாக்குறாங்களே, தங்க தட்டுல ஆழ்த்தி எடுக்கிறாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? அப்ப நீங்க அவங்க முகத்துல நீங்க பார்த்திருக்கணும். சொல்லுமா, அங்க வந்தவங்களால ஏதோ பிரச்சனைன்ட்டு நீ இப்ப தாவி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஈரோடு எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு டிவி நியூஸ்ல வந்து யூடியூப் சேனல்ல வந்து எல்லாத்துலயுமே வர அளவுக்கு அந்த அம்மா கோலம் காட்டிட்டீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? எவ்வளவு ஜெகதெல்லாம் கில்லடி நீங்க. சொல்லுங்க. சென்னையில ஆக்கி சென்னையில பேசி கையை இவ்வளோ தூரம் நீட்டி பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம அவ்வளோ பேசி சென்னையை ஒரு வழியாக்கி குடிசோர் ஆக்கிட்டீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒரு தேன் கூடு. அந்த கூண்டுல இப்ப கலத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. அச்சிட்டீங்க. இப்ப அந்த கூண்டு கலைஞ்சு அதுல இருக்கிற அந்த தேன் பூச்சிகள்லாம் பறக்குது. பட் அந்த கொலுவிகள் என்ன பண்ணும்? தாக்கும், நடக்கும். புரியுதுங்களா? அது வந்து அந்த தேன் கூட கலைச்சிட்டுன்ற சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். பட் அந்த கொலுவிகளோட தாக்குதல் வரும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தவறு, அழகா அம்சமா இருக்கக்கூடிய தேன் கூண்டு மேல கல்ல அடிச்சோமே அப்படின்ற அந்த உணர்வுகள் உங்க அனைவருக்குமே வரும். இப்ப நான் கூட இவ்வளவு பேசுறேன், எனக்கு கூட இவங்க தாக்குதல்லாம் இப்ப பண்ணலாம். நான் வந்து சோனிக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலம்மா, சரிங்களா? பட் ஆனா இருந்த உண்மை இதுதான். நான் சேகரிச்சதுல அந்த விழாக்கு போனவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நான் விசாரிச்சேன். ஏன்னா நானும் சென்னைமா, நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவோ, சென்னைக்காக நான் எவ்வளோ இந்த 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கேன்னு அனைத்து மீடியாவுக்கும் தெரியும், யூடியூப் சேனலுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த தமிழ்நாடு சைட்ல இருந்து சோனி கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே சென்னைக்காரனுங்க தான் நிறைய பேசியிருந்தாங்க. அப்ப எனக்கும் தான் உரைச்சுது, எனக்கு தான் மனசு கஷ்டமா இருந்தது, சரிங்களா? அப்போ வந்து இவங்க சைட்ல என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகளே, சென்னை டீமோட போனவங்களே இவங்க மேல குற்றம் சொல்றாங்க. இவங்க கூட போனவங்களே சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு விழால வந்து ஒரு 3-4 விழாக்கு போயிருக்கிறோம். 3-4 விழாலையுமே வந்து நம்மளுக்கு மதிப்பு கிடையாது, நம்மளை வந்து மதிக்கல, நம்மளை புறக்கணிச்சு துரத்திட்டாங்க. அப்புறம் எதுக்கு இதுக்கு போகணும், எதுக்காக போய் இந்த அசிங்கத்தை படணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு கோவம், எங்க அம்மா ராதிகாமா மேல எனக்கு ஒரு கோவம் என்னன்னா, இது அனைத்துமே நடக்க போகுதுன்றது அந்த அம்மாக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். எப்படி மேம் அவங்களுக்கு தெரியும்? தெரியும்னாக்கா எப்படி, அதுக்கு ஒரு ஆட்களை வந்து பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த சைட்ல நீ வாயை திறந்தா இவங்கள பார்த்து இவங்க அடங்குவாங்க, இந்த சைட்ல நீ இவங்கள பார்த்து அடங்குவாங்கன்னு சில வேலைகள்லாம் அவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை தடுத்திருக்கலாம். முன்னாடியே இந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு அந்த அம்மா கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த சுமூகமா முடிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் இவங்க தட்டு வாங்குறாங்க, சரிங்களா? அப்போ அந்த தமிழ்நாட்டு திருநங்கைகளை வச்சு எண்ணெய் வச்சு அந்த தட்டு வாங்குற ஃபங்க்ஷனை முடிச்சு நல்லா சிறப்பாகவே முடிச்சுட்டு சென்னைக்குன்னு தனியாக நீங்கள் சென்னைக்கு வரும்போது இங்கே ஒரு சத்திரம் எடுத்து கூட இவங்களெல்லாம் வச்சு அந்த விழாவை பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து எல்லாருமே வேணும்னு நினச்சி அவங்க அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணது இப்படி ஒரு விபரீதமாக ஆயிட்டு இவ்வளோ பெருசாகி சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் முட்டல் மோதல். இதனால பாருங்க, இந்த பெரியவங்களுக்கும் அசிங்கம், இந்த சைடு பெரியவங்களுக்கும் அசிங்கம், இந்த சைடு பெரியவங்களுக்கும் அசிங்கம், நடுவில் இருக்கிறவங்க கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்குமே. திருநங்கை சமூகத்துல ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்க இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை பல ஆதாரங்களோட எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. அதே போல வந்துட்டு இப்போ நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இதுல வந்து யார் மனசாவது புண்படும்படியோ இல்லை ஏதோ நான் தவறாக பேசியிருந்தாலோ தயவு செஞ்சு என்னை மன்னிக்கவும். பட் பேச வேண்டிய சூழ்நிலைகளில் நான் பேசினேன். எனக்கும் நிறைய ஃபோன் கால்ஸுங்க நிறைய சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு, இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்காக நான் பேசினேன். இந்த நிகழ்ச்சி வந்து இதோட முடியல, மீண்டும் தொடரும். அடுத்த நிகழ்ச்சி தொடரும் போது சில ஆதாரபூர்வமான வீடியோக்கள், போட்டோஸ் இது எல்லாமே வந்து வெளியிடப்படும்ன்றத வந்து நான் இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். யார் மனசாவது புண்படும்படி இருந்தால் என்னை மன்னிக்கவும்.